38வது நினைவு தினம் மட்டக்களப்பு நாவலடியில் உள்ள அன்னை பூபதியின் சமாதியில் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. அன்னை பூபதியின் 38வது நினைவு தினம் திருகோணமலை வெறுகல் பகுதியில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. அன்னை பூபதியின் நினைவேந்தல் நிகழ்வு யாழ்ப்பாணம் கொக்குவில் பொற்பதி பகுதியிலும் இடம்பெற்றது. கிளிநொச்சியிலும் இன்று நினைவேந்தல் நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது அன்னை பூபதியை நினைவு கூர்ந்து மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அன்னை பூபதியின் 38வது நினைவு தினம் வவுனியாவில் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தினால் இந்த நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. அன்னை பூபதியின் 38வது நினைவு தினம் அம்பாறை காரைதீவிலும் அனுஷ்டிக்கப்பட்டது. இலங்கையில் இந்திய அமைதி காக்கும் படையினர் செயற்பட்டுக் கொண்டிருந்த வேளையில் அவர்களுக்கு எதிராக அன்னை பூபதி 1988ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் தேதி சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தார். அன்னையின் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் 1988ஆம் ஆண்டு ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னார் உயிர் நீத்தார்.